அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் வெள்ளிக்கிழமை அன்று பஞ்சமி பூஜை யாரெல்லாம் செய்கிறீர்களோ அவர்களுக்கு இந்த உயிரினம் கண்ணில் தென்பட்டால் மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும். வராகி எண்ணெயை நம்பி யாரெல்லாம் வழிபாடு செய்யும்போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வராகி எண்ணெய் காட்சி நிச்சயமாக 100% அவர்கள் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு ரூபத்திலே காட்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அதுபோல் சின்ன சின்ன உயிரினம் மூலமாகவும் நம்மளுடைய கண்ணுக்கு வராகி எண்ணெய் நிச்சயமாக தென்படுவார்கள். அந்த மாதிரி தென்பட்டுச்சு அப்படின்னா நமக்கு மிகவும் அதிர்ஷ்டமான நாளாக தான் இருக்கும். அன்னையோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறதான் 100% அர்த்தம். வராகி எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்கள் மாலை நேரம் பூஜை செய்தாலும் சரி, காலை நேரம் பூஜை செய்தாலும் சரி, நீங்கள் எப்போது வராகி எண்ணெய் பூஜை செய்கிறீங்களோ அந்த பஞ்சமி திதி முடிவதற்குள் உங்களுடைய கண்ணில் இந்த உயிரினம் தென்படுதான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த உயிரினத்துக்கு அதாவது இந்த ஜீவனுக்கு நல்ல ஒரு தெய்வீக ஆற்றலை உணரக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும். எந்த வீட்டில் நல்ல ஒரு தெய்வீக சக்தி இருக்கோ அந்த வீட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உயிரினம் வந்துட்டு தான் போகும். நம்மளுடைய இல்லத்தில் எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளுடைய கண்ணில் பட்டுட்டு போயிடும். ஏன்னா அந்த ஜீவனுக்கு நம்மளுடைய வீட்டில் இருக்கிற நல்ல ஒரு குட் வைப்ரேஷனை உணர முடியும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜீவன் வந்தாலே நமக்கு யோகம் அதிர்ஷ்டமானகரமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்கிறது காரணம் இதுதான். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த 3 உயிரினம் நம்மளுடைய இல்லத்திற்கு வந்தாலும் சரி, நம்மளுடைய கண்ணில் பட்டாலும் சரி, உங்களுக்கு வராகி எண்ணெயோட ஆசீர்வாதமும் உங்களுடைய வீட்டில் நல்ல ஒரு தெய்வீக ஆற்றலும் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த உயிரினம் எல்லோருடைய வீட்டில் இருப்பது ரொம்ப நல்லது. முதலாவதாக பல்லி. இந்த பல்லி நமக்கு அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஒரே ஒரு பல்லி இருக்கும். அது கொஞ்சம் பெரிய பல்லியாக இருக்குது அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ராஜ பல்லின்னு வேற சொல்லுவோம். கொஞ்சம் பெரியதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பல்லிலாம் இருப்பது ரொம்ப நல்லது. சாதாரணமாக ஒரு பல்லி இருக்கும். இல்லத்தில் நம்ம வீட்டில் அந்த பல்லி இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் குலதெய்வமும் இருக்கின்றது மற்றும் தெய்வீக சக்தி அந்த இல்லத்தில் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த பல்லி நம்மளுடைய சுவாமி படங்களில் முன்னாடியும் பின்னாடியும் சுற்றி கொண்டே இருக்கும். நிறைய பேர் இல்லத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி கும்பிட்ட பிறகு அந்த பல்லி போயிட்டு அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ரொம்ப நல்லது. பல்லி நம்முடைய இல்லத்தில் இருக்கின்றது அப்படின்னா மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லை, அதை விட ரொம்ப நல்லது, ஏதாவது ஒரு நல்ல முக்கியமான செய்தி பற்றி நம்ம பேசும்போது பல்லி சத்தம் கொடுத்துச்சு அப்படின்னா நம்மளுடைய குலசாமி நமக்கு அருள் கொடுக்குறாங்க, நமக்கு நல்ல விதமாக அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த சத்தம் கேட்கும்போது அந்த சத்தத்தை நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அந்த செயலை நம்ம தாராளமாக செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். அதிகமாக இல்லத்தில் சுவாமி கும்பிட்ற பழக்கம் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு பக்தி, உண்மையான பக்தி இருப்பவர்களுக்கும் இந்த உணர்வு அடிக்கடி இருக்கும். ஏன்னா அவங்க சுவாமி தான் முழு மனதார நம்புவாங்க. அப்படி நம்பும் பட்சத்தில் சுவாமி எப்போதுமே துணையாக இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இல்லத்திற்கு பூனை வருகின்றது அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க. பூனை ரூபத்தில் வராகினே நாங்கள் பார்க்கிறோம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் பஞ்சமி பூஜை செய்யும் போது பூனை எங்கள் வீட்டில் கிடையாது, இருந்தாலும் எங்களுடைய இல்லத்திற்கு வரும் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பூனை நம்மளுடைய இல்லத்திற்கு எட்டி பார்த்துட்டு போனாலும் மிகவும் நல்லது. அன்றைய நாள் நமக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி. இந்த வெட்டுக்கிளி பார்த்தீங்க அப்படின்னா இல்லத்திற்கு வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இந்த கலரில் இருக்கிற வெட்டுக்கிளியும் மற்றும் பச்சை நிறத்தில் ஒரு வெட்டுக்கிளி வரும். அந்த பச்சை நிறத்தில் வர்ற வெட்டுக்கிளியும் ரொம்ப அதிர்ஷ்டகரமான வெட்டுக்கிளி. அது பச்சை நிறத்தில் நம்ம இல்லத்தில் இருக்குது அப்படின்னா அதை துரத்தி விடாதீங்க. ஏன்னா பச்சை நிறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பணத்தை அதிகப்படியாக ஈர்த்து கொடுக்கக்கூடியது பச்சை நிறத்து வெட்டுக்கிளி. பச்சை நிறத்தில் லக்ஷ்மி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இருக்கின்றது. இந்த வெட்டுக்கிளிலாம் வருகின்றது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இல்லத்திற்கு வெட்டுக்கிளி வருது அப்படின்னா தெய்வீக சக்தி நம்ம இல்லத்தில் அதிகமாகவே இருக்கின்றது. வெட்டுக்கிளி மூலமாக நம்மளுடைய சுவாமி நமக்கு காட்சி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதனால் நமக்கு இந்த 3 உயிரினங்கள் மிக மிக முக்கியமானது. பல்லி, வெட்டுக்கிளி, பூனை இதெல்லாம் வர்றது நமக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு அதிர்ஷ்டம்தான். நம்ம திடீரென்று பார்ப்பது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டமாக நமக்கு இருக்கும்.
நம் இல்லத்திற்கு அடுத்ததாக சிட்டுக்குருவி, குருவிகள் வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளுடைய இல்லத்தில் தெய்வீகம் இருந்தால் தான் குருவிகளாக நம்மளுடைய இல்லத்திற்கு வரும். ஏன்னா இந்த உயிரினத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா தெய்வீக சக்தியை வந்து உணரக்கூடியது இந்த உயிரினத்துக்கு தான் அதிகமாக இருக்கின்றது, இந்த ஜீவனுக்கு தான். அதனால் வந்து நம்ம வீட்டில் நல்ல ஒரு சக்தி இருந்தாலே இந்த ஜீவன்லாம் நம்மளுடைய இல்லத்திற்கு வந்து தேடி வருவாங்க. நம்மளுடைய இல்லத்தில் பார்த்திங்க அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுட்டு போயிடுவாங்க. நம்ம வீட்டு வாசலாக இருக்கலாம், அல்லது படிக்கட்டாக இருக்கலாம், அல்லது வீட்டுக்குள்ளே கூட குருவிகள், சிட்டுக்குருவிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் நிறைய பேர்த்துக்கு. ஏன்னா கதவு ஓப்பனில் இருக்கும்போது வேகமா ஓடி வரும், அப்புறம் அதுக்கப்புறம் ஓடி போயிடும். இந்த மாதிரிலாம் நம்மளுடைய இல்லத்திற்கு வந்து குருவிகள் வருவது மிக மிக நல்லது, வருவது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லத்தில் தெய்வீகம் இருக்கும்போது தானாக தேடி வரும். இந்த ரூபத்தில் இருக்கிற அனைத்து உயிரினமும் நம்முடைய இல்லத்திற்கு வந்து தானாக தேடி வரும். அப்படி வரும்போது நம்மளுடைய சுவாமியோட ஆசீர்வாதம் நமக்கு இருக்கின்றது, அதனால தான் வருகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்னை வராகி அன்னையோட ஆசீர்வாதம் இருக்கும்போது நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியை கொடுக்கும். ஏதாவது ஒரு ரூபத்தில் அன்னை வந்து நமக்கு நிச்சயமாக காட்சி கொடுப்பாங்க. நல்ல உயிரினங்கள் நம்மளுடைய இல்லத்தில் வருவது மிகவும் நல்லது. அதை விட நிறைய பேருக்கு வந்து தெருவோர நாய் கூட நம்மளுடைய இல்லத்திற்கு வரும், பார்த்துட்டு போகும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது கூட நமக்கு மிக மிக நல்லது தான். பூனை வருது, நாய் வருது இந்த நாளில் அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த நாளில் வர்றது நமக்கு மிகவும் அதிர்ஷ்டம். ஏன்னா எல்லாருடைய இல்லத்திற்கும் வந்து வாசலில் போய் நிற்குமானா கிடையாது. ஏதாவது நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் உள்ள வீட்டிற்கு தான் பார்த்தீங்கன்னா போகும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வெள்ளிக்கிழமை அன்று பஞ்சமி தினத்தன்று பசுமாடு உங்கள் இல்லத்திற்கு வருது அப்படின்னா ரொம்ப நல்லது. லக்ஷ்மி கடாட்சம் உங்களுடைய இல்லத்தில் வந்து நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறது அர்த்தம். உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் வந்து அதிகமாகும், நல்ல ஒரு பணவரவு உங்களுக்கு வரப்போகின்றதுன்னு அர்த்தம். பசுமாடு கண்ணில் படுவது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. வெள்ளிக்கிழமை அன்று நம்ம வீட்டுக்கு பசுமாடு தேடி வந்தாலே நம்ம வீட்டுக்கு லட்சுமி நம்மளுடைய இல்லத்திற்கு வருகிறாங்க அப்படிங்கிறதான் உண்மை. உங்களுக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை வரப்போகின்றது. அதனால் இந்த உயிரினங்களாம் நம்மளுடைய இல்லத்திற்கு வந்துச்சு அப்படின்னா மிகவும் சந்தோஷப்படுங்க, ஆனந்தம் படுங்க, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். எப்போதுமே அன்னை நம்ம கூட தான் இருந்து கொண்டே இருப்பாங்க. யாரெல்லாம் உண்மையாக வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க கூட தான் இருப்பாங்க. ஏதோ நம்ம பூஜை பண்ணுறோம், ஏனோ தானோன்னு பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் சிம்பிளாக வழிபாடு செஞ்சாலும் அந்த தாயை வந்து மனம் உருகி அவங்கள மனதார நம்பி தான் நம்ம வழிபாடு செய்யணும். வராகி அன்னை பூஜை மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு பூஜை எடுத்தாலும் நீங்கள் மாதம் ஒரு முறை பண்ணாலும் சரி, இல்லை வருஷம் ஒரு முறை ஒரு பூஜை பண்ணாலும் சரி, அந்த பூஜையை நீங்கள் 100% நம்பி பண்ணும்போது தான் அந்த இடத்துல அந்த தெய்வீகம் வந்து இருப்பாங்க. அந்த கடவுளுடைய எழுந்தருளை செய்து நம்ம வழிபாடு செய்யும்போது அந்த தெய்வத்தோட சக்தி வந்து அந்த இடத்துல இருக்கும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம் அப்படிங்கிறது, இன்றைக்கி இந்த பஞ்சமி நாள் நான் அதனால் பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது. அந்த நாள் தாய்க்கு உகந்த நாள். மற்ற கடவுளுக்கு நீங்கள் வழிபாடு செய்கிறீங்கன்னா அவங்களுக்கு அந்த நாள் உகந்த நாள். அவங்க வந்து நம்மளுடைய இல்லத்திற்கு வருகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி நீங்கள் வந்து மனதார வழிபாடு செய்யும்போது அவங்களுடைய அன்பு வந்து உங்களுக்கு இருக்கும். மந்திரங்கள் சொல்ல தரலையா, பிரச்சனையே கிடையாது. சுவாமியோட பெயர்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது போதும் உங்களுக்கு. அவங்களுடைய உண்மையான பக்தியை தான் எதிர்பார்ப்பாங்களே தவிர நீங்கள் வந்து மந்திரங்கள் சொல்லணும், நெய்வேத்தியம் வந்து நிறையா வச்சுருக்கணும், வீடு ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி நீங்கள் நிறைய காசு செலவு பண்ணால் தான் சுவாமியை வந்து நம்ம மனசில் இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வழிபாடு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் போதும், நம்மளுடைய இல்லம் சுத்தபத்தமாக ரொம்ப நீட்டாக ரொம்ப நல்லா இருந்தாலே போதும், அந்த இடத்துல வந்து தெய்வீகம் வந்து தங்கிடுவாங்க. நம்ம வீட்டில் வந்து ஆடம்பர பொருள் இருந்தால் தான் சுவாமி வருவாங்க அப்படிங்கிறது இல்லை. உண்மையான பக்தி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஒரு அகல்விளக்கு ஏற்றினாலும் அடுத்த நொடி நம்மளுடைய இல்லத்திற்கு வந்து சுவாமி வந்துடுவாங்க. அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போதுமே இருக்கும். அவங்களுடைய அன்பு ஆசீர்வாதம் இருக்கும்போது தான் நமக்கு வந்து எல்லாமே நமக்கு வந்து பாசிட்டிவாக நடக்கும். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடக்க போகுது அப்படின்னா கூட அந்த சுவாமியோட சக்தி இருக்கும் பட்சத்தில் வந்து அந்த கெடுதல் வந்து பெருசாக நடக்காமல் ஏதோ நம்ம தாங்கிக்கிற அளவுக்கு நடக்கும். ஒரு வேளை நமக்கு அது நடக்காமல் போகும். அவங்களுடைய அருளால் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனை வரவிடாமல் பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து மிராக்கல்ஸ் நடந்திருக்குது. நம்ம கடவுளை நம்பும்போது அவங்க நமக்கு உறுதுணையாகவும் துணையாகவும் நிழல் போல் பாதுகாப்பாக நம்மளை வந்து வச்சுக்கிடுவாங்க. அதனால தான் நம்ம வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, சரணாகதியோடு நம்ம வந்து கடவுளை வழிபாடு செய்யும்போது தான் கடவுளை வந்து உணர முடியும். ஏனோ தானோன்னு வழிபாடு செஞ்சால் நம்மளால் உணர முடியாது. சரணாகதியோடு நீ இந்த இடத்துல இருக்கிற, அந்த இடத்துல அந்த சுவாமி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சி தான் நீங்கள் வழிபாடு செய்யணும். இப்போ வராகி அம்மன் மட்டும் இல்லை, இப்போ முருகனை வழிபாடு செஞ்சாலும் முருகன் அந்த இடத்துல இருக்கிறாரு. விநாயகர் வழிபாடு செஞ்சாலும் விநாயகர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. சிவபெருமானை வழிபாடு செஞ்சாலும் அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படி நினச்சிட்டு நீங்கள் அவங்கள வந்து
முழுமையாக அவங்களுடைய படத்தையோ, பாதத்தையோ பார்த்துட்டு, அவங்கள நீங்க திருப்தியோட வழிபாடு செய்யும்போது, அவங்களுடைய அன்பு, ஆசீர்வாதமும் அப்படியே உங்களுக்கு வந்து 100% கிடைக்கும். இந்த முழு நம்பிக்கையுடன் நீங்க எந்த வழிபாடு செய்தாலும் செய்து பாருங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கடவுளோட உருவம் உங்களுடைய கண்ணில் தென்படும். அல்லது கனவுல கூட உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கடவுள் வந்து கனவுலயே நமக்கு வந்து காட்சி கொடுப்பாங்க. முருகனா இருக்கலாம், வராகியனே இருக்கலாம், சிவபெருமானே இருக்கலாம். எல்லா கடவுளுமே பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாக நீங்க உண்மையா நம்பும்போது, உங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கலான சூழ்நிலை வருது அப்படின்னா, அவங்க காட்சி கொடுப்பாங்க. "நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத" அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் வந்து காட்சி கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம பக்திக்கு தேவையானது உண்மை. உண்மையாக நம்ம வந்து அன்போடு வழிபாடு செய்யும்போது, அனைத்துமே நமக்கு சத்தியமாகும். நமக்கு வந்து யாரு கெடுதல் நினைத்தாலும் நம்மள வந்து ஒண்ணும் செய்ய முடியாது. அன்னை வந்து பார்த்துப்பாங்க. நம்பிக்கையுடன் நீங்க இருங்க. அன்னை எப்போதுமே உங்களுக்கும் இல்லத்திற்கும் துணையாக இருப்பாங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு ஆன்மீகத்தருடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.